السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العلي العليم. معاذ رضي الله تعالى عنه قال: رسول الله صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் நல்ல மரணத்தை தேடுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசை. அதே போல மனிதனாக படைக்கப்பட்ட நாமும் இந்த உலகத்திலே வாழும்போது இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும் என்று எல்லா நபர்களுக்கும் ஒரு ஆசை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து கொண்டு இருக்கிறது என்பதாக வல்லோன் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், மரணம் என்பது 100 வகையான மரணம் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 99 வகையான மரணம் என்பது ஒவ்வொரு வகையான மரணமாக இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியில உடல்நிலை சரியில்லை, வாகனத்தில் ஆபத்து, ஏதாவது ஒரு தீ விபத்து, இப்படியாக 99 மரணம் இருக்கிறது. 100வது மரணம் என்பது ஒருவர் கடைசி காலத்தில் வயசாகி தன்னுடைய தோள்கள் எல்லாம் சுருங்கி தன்னுடைய கண்கள் பார்வைகள் இழந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்க நிலைமையில் மரணிப்பாரே, அதுதான் 100வது மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நேரமும் ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஒரு நாளுடைய வாழ்க்கை நம்மளை விட்டு எப்படி கழிகிறது என்பதை போல ஒரு நாள் வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். மௌத் என்பது எந்த நேரத்தில் வேண்டாலும் வரலாம், எந்த ரீதியில் வேண்டாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேண்டாலும் வரலாம். மரணத்திற்கு முன்னாடி நாம் பரிசுத்த மனிதனாக நாம் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மரணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மரணம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த மரணத்தை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாங்க, மௌத்து என்பது எந்த ரூபத்தில் வேண்டாலும் வரலாம். மௌத்துக்கு முன்னாடி நாம் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக மாறி இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு வீரத்தில் சிறந்தவர்கள். ஆனால் மரணத்தை பற்றி பேசப்பட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விடுவார்கள். மிகப்பெரிய ஒரு வீரர், அவரை கண்டா ஷைத்தானே ஓடுவான். அந்த அளவுக்கு வீரத்தில் சிறந்தவர்கள், ஒரு ஹலீஃபா, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், அஷ்ரத்துல் பஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விடுவார்களாம். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரணம் என்பது தொழுகை மூலியமாக அவருடைய மரணங்கள் இருந்தது. கடைசியில் கேட்கப்பட்டது, உமர் அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தொழுகையாளியாக மரணிப்பது கூட தொழுகை மூலியமா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப என்னுடைய மரணம் என்பது தொழுகை மூலியமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் மரணம் அடை போகிறேன். எனக்கு வரக்கூடிய மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்கிறது என்று கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி தன்னுடைய கலிமாவை உயர்த்தியவராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதை பற்றி பேசினாலும் அழுகையெல்லாம் வராது. மௌத்தை பற்றி பேசினாலும் அழுக வராது. ஆனால் கபூரை மட்டும் பற்றி பேசினா மட்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு அழுகை. கேட்டாங்களாம் தோழர்கள்லாம், என்ன உஸ்மானே, எதை பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு அழுக வரலை, கபூரை பற்றி பேசும்போது மட்டும் உங்களுக்கு இப்படி அழுக வருகிறது என்று தோழர்கள் கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய முதல் வாழ்க்கை கபூரில் இருந்துதான் ஆரம்பமாகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் நம்முடைய மௌத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகமாக சிரிக்கிறோம், அதிகமாக அழுகிறோம். அந்த மௌத்தை, நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தா அல்லது கெட்ட மௌத்தா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உங்களுக்கு நல்ல மரணம் வேணுமா, உங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்க வேண்டுமா, ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இஸ் ஹதீதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஓதிக்கொள்ளுங்கள். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இஸ் ஹதீதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதை நீங்கள் தினந்தோறும் ஓதிக்கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட மௌத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து உங்களுக்கு நல்ல மௌத்தை தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் அதிகமாக வருகிறதோ அவர்களுக்கு நல்ல மரணம் நிச்சயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல
அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சக்கராத்து நிலைமையில கிடக்குறாங்க, உயிரி போகின்ற நேரம். அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன், அல்லாஹ்வும் என்னை சந்திக்க விரும்புகிறான். நானும் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன், அல்லாஹ்வும் என்னை சந்திக்க விரும்புகிறான் என்று சொல்லி கண்கூடாக என்ன செஞ்சாங்க? அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேருக்கு நேராக கண்கூடாக மரணத்தை கண்டவர்கள் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்கூடாக மரணத்தை கண்டு மரணிப்பது அல்லாஹ் கொடுக்குகிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை. நம்மளுக்கு மரணம் வந்துருச்சு, மரணம் நெருங்கிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கவலைகள் படுவோம். இன்னும் கொஞ்ச காலம் வாழணும், இன்னும் தேவைகள் நிறையா இருக்குங்கிறது. அந்த கடைசி நேரத்தில் தான் பல சிந்தனைகள், பல எண்ணங்கள் நம்மளிடத்தில் அதிகமாக வரும். ஆனால் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் என்னை சந்திக்க விரும்புகிறான், நானும் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையோடு மரணித்தார்கள் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பொதுவாகவே நம்மளுக்கு வரக்கூடிய மரணத்தை நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய மரணம் என்பது நல்ல மரணமாக கலிமா சொன்னவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்வார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில தான் இருக்கிறது. சின்ன குறுகிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எல்லா நபர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும், இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும் என்று எல்லா நபர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசை என்பது என்னுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக எனக்கு அமைத்து கொடு, எனக்கு வரக்கூடிய மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பறவைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி? பறவைகள் பறந்து போகுது, அந்த பறவைகள் பறந்து போவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசினாங்களாம், இந்த பறவைகளுக்கு நாளைக்கு மறுமையில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை, இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அல்லாஹ் அந்த பறவைகளுக்கு அதிகால நேரத்தில் வெறும் வயிற்றோடு செல்லும் போது அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வைத்து வெளியே செல்கிறது, மாலையில் திரும்பும் போது வயிறு நிரம்பி வருகிறது. இந்த பறவைகளுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. மனிதனாக படைக்கப்பட்டவர்களுக்கு நம்மளுக்கு நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குகிறதே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பறவைகளை பார்த்து சொல்லி கவலைப்பட்டார்களாம். நாளைக்கு மறுமையில் கேள்விகள் அதிகமாக்கப்படும். நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தவறுகளை எண்ணி பார்த்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வான் அல்லவா, வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜாஅ அஜலுஹா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் குறிப்பிட்ட காலம் ஒன்று உண்டு, அந்த நேரம் வந்துவிட்டால் ஒருபோதும் பிந்தவும் செய்யாது, ஒருபோதும் முந்தவும் செய்யாது. கரெக்டான நேரத்தில் அந்த மரணம் என்பது அடைந்தே தீரும். ஒருபோது முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. சரியான நேரத்தில் அவர்கள் உயிர்கள் வாங்கப்படும். ஒவ்வொரு சமுதாயத்து மக்களுக்கும் உயிர்கள் வாங்கப்படுகிறது. அந்த உயிர்கள் வாங்கப்படுவதற்கு முன்னாடி நாம் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நல்லவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் அதிகம். அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய மரணம் என்பது நல்ல மரணமாக எனக்கு இருக்க வேண்டும், என்னையே கேவலமான மரணத்தை நீ ஆக்கிவிடாதே, எனக்கு மரணம் என்பது கலிமா சொன்னவர்களாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு நான் மரணிக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய மௌத் என்பது நான் கண்கூடாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவருடைய ஆசைக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கண்கூடாக மரணத்தை கண்டார்கள்.
கண்கூடாக மரணத்தை கண்டு கலிமா சொன்னவர்களாக அவர்கள் மரணித்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ரொம்பவும் கவலைப்பட வேண்டும். இந்த உலகத்தை விட்டு எல்லா நபர்களும் பிரிந்து போகக்கூடியவர்கள் தான். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது. யாருக்கு நிரந்தரம் அல்ல. ரூகை வாங்கக்கூடிய மலக்கு கூடிய மௌத்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உயிரை வாங்கக்கூடிய மலக்கில் மௌத்து, அந்த மௌத்துக்கு கூட உயிர், அது மௌத்து, அது கூட மரணம் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாத்தையும் மௌத்தாக்கிடுவாங்க. சூறு ஊதி எல்லாத்தையும் மௌத்தாக்கிடுவாங்க. மௌத்தாக்கி அல்லாஹ் சொல்லுவான், ஓ உயிரை நீ எடு, ஓ உயிரை நீ எடு. அப்படி சொல்லும் போது, அப்படி ரூகை வாங்கும் போது ஒரு கடுமையான சத்தம் ஒன்று ஏற்படும். அந்த சத்தம் என்பது தன்னுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அது அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு அவருடைய ரூஹில் வாங்கப்படுகிறது. நம்முடைய ரூஹு நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட மௌத்தாக இருக்க வேண்டும். பரவாயில்லை, இவர் நல்ல மனிதர், இவர் சாலிஹானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மௌத்து என்பது இருக்க வேண்டும். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு அதகலல் ஜன்னத. யாருடைய வார்த்தை கடைசியான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் இரவு நேரத்தில் நாம் தூங்கும் போது நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு, உலு செய்துவிட்டு, 2 ரக்காய் தொழுதுவிட்டு, தஸ்பீகளை ஓதிவிட்டு நாம் தூங்க வேண்டும். ஏன்னா இரவு நேரத்தில் கூட மௌத்து வரலாம். இரவு நேரத்தில் கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், மௌத்து வரலாம். வாகனத்தில் போகிறோம், வாகனத்தில் போகும்போது நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா முக்ரின் வ இன்னா லரப்பினா முன்கலிபூன். வாகனத்தில் நம்ம என்ன செய்யணும், ஏறும்போது நம் துவாக்களை ஓதி ஏறணும் என்றால் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த விபத்து மரணம் என்பது நம்மளை தடுத்துவிடும். நம்மளுக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் மௌத்தை தேடி நீங்கள் யாரும் போகாதீங்க, உங்களுக்கு வரக்கூடிய மௌத்தை நல்ல மௌத்தை நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கணும் அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரொம்பவும் கவலைப்படணும். யாராவது ஒருவர் இறந்து போனா தான் ஒரு கவலைகள் வரும். அவர் இறந்துட்டாரு, நம்ம அடுத்து நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம். நம்மளுக்கு நிரந்தரமாக எதுவுமே இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல. நம்ம உடுத்திருக்க ஆடை வரைக்கும் நம்மளுக்கு சொந்தம் அல்ல. கபூர்ல கொண்டு வச்சாலும் நம்ம போட்டிருக்க ஆடையா கொண்டு வைக்க போறாங்க இல்லை. அதுக்குன்னு தனியா ஒரு துணி, அதுக்குன்னு ஒரு தனியா துணி எல்லாம் தூக்கி போட்டு ஆடைக்கு மூடி கொண்டு வைக்கும் போது கபூர்ல துணி கூட நம்மளுக்கு சொந்தம் அல்ல. நம்முடைய உடம்பு வரைக்கும் நம்மளுக்கு சொந்தம் அல்ல, மண்ணு தின்றுது. அந்த ரூஹு மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் இடத்தில் நாம் அதிகமாக அழுக வேண்டும், கவலைகள் பட வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்தா கொடு, எனக்கு திடீர்னு மௌத்தை விட்டு நீ பாதுகாப்பு கொடுத்துரு. இன்னைக்கு சமூகத்தில் நிறைய நபருடைய மௌத்து எப்படி இருக்கு அப்படின்னா, அதிகமான மௌத்து சில நபர்கள் தேடிக்கொள்கிறார்கள், மௌத்தை தேடிக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க மௌத்தை தேடக்குருளாக இருக்கீங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு கூண்டத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. நெருப்பு கூண்டத்தை உருவாக்கி அந்த நெருப்புல போய் நீங்க உழுங்க அப்படின்ட்டாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போரினுடைய தளபதி ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, போய் உழுங்க அப்படின்ட்டு. உழ மாட்டேங்காங்க. ஏன்? உயிர் மேல கொஞ்சம் பயம். அப்ப மௌத்தை தேடக்கூடியவர்கள் நல்ல மௌத்தை தேட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நெருப்புல நீங்க உழாம இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பெயர் தான் ஈமான். ஏன் உழ மாட்டீங்க? அந்த நெருப்புல நீங்க உளுந்தீங்கண்டா கியாமத்து நாள் வரை அந்த நெருப்புல நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மௌத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மெல்லாம் தேடி செல்லக்கூடாது. மௌத்து வரும்போது வரத்தான் செய்யும். இந்த உலகத்திலே வாழும்போது நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும்.
எல்லோருக்கும் ஆசை தான், எல்லா நபர்களுக்கும் ஆசை நம்ம நல்லா வாழணும், நல்ல முறையில் வாழணும். எப்படி வாழணும்? சாலிகான முறைப்படி. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் நல்ல அமல்கள் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்க அல்லாஹ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள், நற்காரியங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். நற்காரியங்கள் அதிகமாக இருக்கும் போது நம்மளை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றுவான். நற்காரியங்கள் செய்யும் போது மரணித்தாலும் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போலத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசர் செல்வர். மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அவருடைய மகனார் வந்து சொல்கிறாங்க, வாப்பா நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளாம் சொல்லுவோம்ல, வெளிநாட்டில் இருந்து யாராவது வேலைகளை முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க, வாழ வேண்டியது காலம் கொஞ்சம் இருக்குது, உழைச்சதெல்லாம் போதும். பையன் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறதேன்ப்பா, நீங்கள் லிஸ்ட் எடுங்க அப்படிம்பாங்க. அதை மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட அவங்களுடைய பையன் வந்து சொல்கிறாங்க, வாப்பா நீங்கள் கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நீங்கள் ஓய்வு எடுங்க. அவங்க வந்து மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்கள், இஸ்லாமுடைய மார்க்கத்தை பரப்பி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியவர்கள். அவங்க சொல்கிறாங்களாம், மகனே என்கிட்ட ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது, அந்த ஆயுதத்தை நான் கீழே வச்சாதான் எனக்கு மௌத்து அப்படின்றாங்க. என்கிட்ட ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது, அந்த ஆயுதத்தை நான் கீழே வச்சாதான் எனக்கு மௌத்து அப்படின்றாங்களாம். அப்போ அஹ்மது பின் ஹம்பலுடைய மகனார் கேட்டாங்க, அது என்ன ஆயுதம்? சொல்கிறாங்க, நான் எப்போதுமே குர்ஆனோடு நான் இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு குர்ஆனு தான் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்கிறார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மகனார் சொல்கிறார், என்னுடைய தந்தை மரணிக்கும் போது இரவு பகலுமாக குர்ஆனை ஓதிக்கொண்டு மரணித்தால் அவர் நெஞ்சோடு குர்ஆனை அணைத்து கொண்டு மரணித்தார்கள். என்னுடைய வாப்பாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்னவென்றால் குர்ஆன் மூலியமாக என்னுடைய வாப்பா மரணித்தால் என்று அஹ்மது பின் ஹம்பலுடைய மகனார் சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது அந்த குர்ஆனோடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் போது, அந்த குர்ஆனோடு மரணிக்கும் போது அந்த குர்ஆனோடைய பாக்கி நம்மளுக்கு கிடைக்கும். குர்ஆனோடு நம்ம மரணிக்கிறோம், குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு மௌத்து வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நல்ல மரணம் என்று நிச்சயம் அல்லாஹ் ஆக்கப்பட்டிருக்கான். குர்ஆன் மூலியமா, குர்ஆனுடைய மூலமா அவர்களுக்கு மரணம் வரும் என்று அல்லாஹ் நியமிக்கப்பட்டிருக்கான். அப்படிங்கும்போது அந்த குர்ஆனோடு நாம் நெஞ்சோடு அணைத்து கொண்டு நாம் மரணித்தாலும் நம்மளுக்கு என்ன நிச்சயம்? சொர்க்க நிச்சயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க அல்லவா, அதே மாதிரி தொழுகை, நாம் தொழுகையில் அதிகமாக ஈடுபாடாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளுக்கு யார் ஒருவர் 5 நேரம் தவறாமல் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல மரணம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த 5 நேரம் தொழுகையில் நம்முடைய தாமதம் இருக்கக்கூடாது, நேரம் தவறாமல் நம்முடைய நேரங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தை நாம் தொழுகும் போது, அந்த 5 தொழுகையில் அதிகமாக ஈடுபடும் போது வல்லன் அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல மரணத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நேரமும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு அதிகமாக தேட வேண்டும். நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, ஒரு மனிதன் அதிகமாக முறையில் பாவ மன்னிப்பு கேட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி யார் பாவ மன்னிப்பு கேட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வார்த்தையோடு யார் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நல்ல மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல மக்களுக்கு நன்மைகள் செய்வது, மக்களுக்கு நன்மைகள் செய்வது, நன்மை என்றால் என்ன? தர்மம் கொடுப்பது, முடியாதவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியாக நற்காரியங்கள் யார் அதிகமாக ஈடுபட்டு மக்களுக்காக வேண்டி யார் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ, நன்மைக்காக வேண்டி யார் நன்மைக்காக வேண்டி மக்களிடத்தில் யார் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுபடி சொல்றாங்க, குர்ஆனோடு தொடர்பு அதிகமாக நம்மகிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நேரமும்
வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்கின்ற நேரத்தை இந்த குர்ஆனோடு பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு குர்ஆனோடு நல்ல மரணம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதிகமாக மக்களுக்கு துஆ செய்வது. மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் யார் அதிகமாக துஆ செய்கிறார்களோ அந்த துஆ செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இப்படியாக 5 விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடர்பாக இருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தாக இருக்கும். நாம் அல்லாஹ் இடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மௌத்தை கொடு, என்னை கேவலமான முறையில் என்னை மௌத்தாக்கி விடாதே என்று நாம் அல்லாஹ் இடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கெட்ட மௌத் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கெட்ட மௌத் என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ், ஃபகால ராகத்தில் மௌமினீன் வஹதத்து அஸஃபீரில் ஃபாஜிரீன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, திடீர்னு மரணம் என்பது நல்லவர்களுக்கு சுகமளிக்கும், கெட்டவர்களுக்கு கை சேர்த்து உண்டாக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு கெட்ட மரணத்தினுடைய சில விஷயங்களை நபி அவர்கள் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். சமூகத்தில், இப்போ உள்ள சமூகத்தில் வாழக்கூடிய நிறைய நபர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள். தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. இப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மரணம் கெட்ட மரணமாக இருக்கும் என்று நபி அவங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, மக்களுக்கு யார் உபகாரம் செய்யவில்லையோ, மக்களுக்கு யார் உபகாரம் செய்யாமல் மக்களை யார் இழிவாக படுத்தினார்களோ அவர்களுக்கு கெட்ட மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு யார் தர்மம் கொடுக்காமல் அவர்களை இழிவாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் கெட்ட மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மக்கள் மத்தியில் மக்களுக்கு அதிகமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு அதிகமாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கெட்ட மரணம் என்று நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தபடியாக சொல்றாங்க, யாரும் கோச்சிக்கிற வேணாம், வட்டி வாங்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வட்டியாக யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வட்டி மூலியமாக கெட்ட மரணம் வரும். யார் விபச்சாரம் செய்கிறார்களோ விபச்சாரத்தின் மூலமாக கெட்ட மரணம் அவர்களுக்கு வரும் என்று நபி அவங்க சொல்றாங்க. மறுபடி சொல்றாங்க, மது சூது, 2 நபர்களை மது சூதில் யார் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதே போல மரணம் வரும் என்று நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. பொய் புறம் கோல் சொல்லக்கூடியவர்களுக்கு அதே போல கெட்ட மரணம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்மளுக்கு வரக்கூடிய மௌத் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டுமா அல்லது கெட்ட மரணமாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், ஹுவ யுஹீ வ யுமீத்து வ இலைஹி துர்ஜஊன். அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான், அவனிடமே நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். நாம் எண்ணி பார்க்கணும், அவன் தான் உயிரை கொடுக்கிறான். அப்போ உயிர் என்பது ஒரு அமானிதம். அந்த உயிரை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை நாம் பராமரிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நோய் அல்லாஹ்வை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படி அல்ல. அந்த நோயின் மூலியமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது கஷ்டங்களை பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். அதனால நோய் தானே, இப்படி நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு மூத்த என்ன செய்யக்கூடாது, அப்படி தேடக்கூடாது. அப்போ அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், அவன் பக்கத்தை நம்ம எல்லாம் மேலே போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் அல்லாஹ் இடத்துல நல்ல மரணத்தை கேட்க வேண்டும். வானத்தில் உள்ள வாசல்கள் திறக்கப்படும். யாருக்கு தெரியுமா? அதையும் சொல்றாங்க, ஃபயுஃப்தஹு லஹு அப்வாபு ஸமாஇ. யாருடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கிறதோ
அவர்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ள கதவுகள் திறக்கப்படுகிறது. அந்த உயிரை வாங்குவாங்கள மலக்குமார்கள். அந்த உயிரை வாங்கி நல்ல ஆத்மாவே நீ வெளியே வா என்று சொல்லும் போது அந்த ஆத்மா வெளியே வரும். அந்த இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த உயிரை வாங்கும் போது சொர்க்கத்தினுடைய பட்டாடைகளை கொண்டாந்து வைத்து அந்த ரூஹை வாங்குவார்கள். அந்த ரூஹை வாங்கி அந்த தலைமாட்டில் உட்கார்ந்து ரூஹை வாங்கும்போது சொல்வார்கள், உங்களுக்கு நற்செய்தி இருக்குகிறது. நல்லவர்களுக்கு ரூஹை வாங்கும்போது தலைமாட்டில் உட்கார்ந்து மலக்குமார்கள் சொல்வாங்களாம், உங்களுக்கு நற்செய்தி இருக்குகிறது, உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டது, நல்ல ஆத்மாவே நீ வெளியே வா என்று சொல்லி அந்த ரூஹை வாங்கி சொர்க்கத்திலே கொண்டு வைத்து அந்த சொர்க்கத்தை பார்த்துவிட்டு இவரை கபூரில் கொண்டு வைக்கும் போது சொர்க்கத்தை அடைந்த அந்த ரூஹு மறுபடியும் கபூருக்கு வரும். அப்ப நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்னவென்றால், அவனுடைய ரூஹ் என்பது சொர்க்க வரைக்கும் சென்று கபூருக்கு வந்து கபூருடைய வாழ்க்கை விசாலமாகிறது. மறுபடியும் சொல்றாங்க, லா யுஃப்தஹு லா துஃப்தஹ லஹும் அப்வாபு ஸமாய். கெட்டவர்களுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. கெட்ட மரணம் தெரியும். ஒவ்வொரு நபர்களுடைய நம்முடைய பாவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆள் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார், அவர் மரணித்து விட்டார், ரொம்ப அநியாயம் செஞ்சிருக்காரு, ரொம்ப பாவம் செஞ்சிருக்காரு, எப்ப பார்த்தாலும் குடி போதை சினா போதை இதில் அதிகமாக ஈடுபட்டு அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் ரசூலை மறந்து ஈமான் இல்லாமல் அவர்கள் மரணிக்க போது கெட்டவர்களாக மரணிக்கிறார். ஆனால் அவருக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. வானத்தினுடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்படாது. வானத்தில் இருந்து உள்ளவர்கள் மலக்குமார்கள் சொல்வார்கள், கெட்ட வாடை அடிக்குகிறது, நீங்கள் பாவிகள் எங்கே இருக்கிறார்களோ அந்த பக்கம் ரூஹை கொண்டு போங்க என்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மௌத்தை நல்ல மௌத்தாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும். நீ மூத்த கண்டு எந்த இடத்துக்கு ஓடினாலும் சரி, நான் மூத்தா போக மாட்டேன், இந்த உலகத்தில் இன்னும் நான் வாழுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் திருந்த மாட்டேன், எந்த பக்கம் எந்த மூலையில போய் நீ ஓடினாலும் சரி மரணம் என்பது வந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத்த வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும். மிகப்பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி மரணம் என்பது உங்களை வந்து அடைந்தே தீரும். மரணத்திற்கு முன்னாடி நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டாலும் மௌத்து வரலாம், நாம் கவலைப்படணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம், மௌத்தாக போகிறோம், கபூரில் கொண்டு வைக்கத்தான் போகிறாங்க. நம்ம கூட யாரும் துணைக்கு யாரும் வரமாட்டாங்க. பிள்ளைகள் வரைக்கும் கபூர் வரைக்கும் வருவாங்க. நாம் செஞ்ச நல்ல அமலம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் கபூரில் இருந்து மரணம் வரைக்கும் வரும். நாம் எண்ணி பார்க்கணும், நம்ம ரொம்ப கவலைப்படணும். இன்னைக்கு கவலை இல்லாத வாழ்க்கை நம்ம நினைக்கிறோமா? கவலை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறோம். கவலை இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீங்கள் நல்ல அமல் செஞ்சுருக்கணும். நீங்கள் நல்ல அமல்கள் செஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருக்காது, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மௌத்தை நாம் எண்ணி பாருங்க. கணவன் மனைவியோடு ஒன்றா இருக்கிறோம், இரவு நேரத்தில் இருக்கிறோம், தொழுகைக்கு வரோம், எல்லா பக்கமும் போகிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ எப்படி வந்தாலும் மௌத்து வரலாம். இஸ்ராயேல்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சுன்னா ரூஹை வாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, எந்த நேரத்தில் ரிசுக்கு எப்போது முடிகிறதோ அவருடைய ரூஹும் அப்போது முடிந்து விடும். அல்லாஹ் ரூஹை நல்லா எடுத்து விடுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல அமல்கள் செய்யணும், குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், அதிகம் ஏழைகளுக்கு தர்மங்கள் கொடுக்க வேண்டும். இப்படியாக நறு காரியங்களை நாம் செய்யும் போது நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்தாக இருக்கும். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலேயே மிகப்பெரிய பணக்கார சஹாபி. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அடித்து துரத்திட்டாங்க. உனக்கு இங்கே இடம் இல்லை,
நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ முகம்மதை ஈமான் கொண்டு இருக்கிற, உனக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லி அடித்து வரட்டிட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு உஹுத் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க. போர்க்களத்தில் கலந்து அந்த போர்க்களத்தில் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானாங்க. ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்கார சஹாபி, மக்காவிலேயே பணக்கார சஹாபின்னு அவங்க தான். அவங்க போட்டிருக்க ஆடை அவ்வளோ கண்ணியமான ஆடை, அவங்க போட்டிருக்க நறுமணம் 2 தெரு வரை மணக்குமா. அந்த அளவுக்கு பணக்கார சஹாபிக்கு அவங்களுடைய அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர் அந்த உஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடைசி நேரத்தில் கஃன் துணி கூட இல்லை. தலை முன்னா கால் தருது, காலம் முன்னா தலை தருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதார்களாம். என்னுடைய வாழ்க்கையில் இவர்களை போன்ற மக்காவில் பணக்கார சஹாபி நான் பார்த்ததில்லை, ஆனால் இன்னைக்கு அல்லாஹுடைய பாதையில் தன்னோட உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், இவர்தான் உண்மையான ஈமான்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், மௌத்து எந்த நேரத்தில் வேண்டாம் நம்மளுக்கு வரலாம், எனக்கு கூட வரலாம். இந்த பள்ளியாசலை விட்டு ஜும்மா தோட்டு வீட்டு வாசலுக்கு போனவங்க எனக்கு மௌத்து வரலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய மௌத்தை அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய மௌத்து நல்ல மௌத்தை கொடு. நான் என்னுடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம சொல்லணும், நாம் செஞ்ச நறுக்காரியங்களை நான் மௌத்தா போனாலும் நீ செய்யுங்கப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லும்போது நம்ம மௌத்தா போனாலும் வாழடியாக அந்த அதோட நன்மைகள் நம்மளுக்கு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யார் இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல மௌத்தை மட்டும் யார் நினைத்து வாழுகிறார்களோ, நல்ல மௌத்தை நினைத்து யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்மளாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம எண்ணி பார்க்கணும், கவலைப்படணும். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லணும், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருக்கு சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல அமல் செஞ்சு உங்களுக்கு நல்ல மரணம் கிடைக்க வேண்டுமா, கெட்ட மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டுமா, கெட்ட மரணம் என்பது உங்களை அடையாமல் இருக்க வேண்டுமா, மோசமான மரணம் உங்களை அடையாமல் இருக்க வேண்டுமா, நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் 3 முறை மாலையில் 3 முறை இந்த கலிமாவை நீங்கள் ஓதி வந்தீங்கடா உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்ல மௌத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக யாருக்கும் எந்த விதத்திலும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் புறம் கோடு அநியாயம் எந்த மக்களுக்கு எந்த விதம் செய்யாமல் நன்மைகள் மட்டும் செஞ்சு இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சாலிகான மனிதனாக சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.